வணக்கம் வணக்கம் மைடியர் தம்பி தங்கச்சிங்களா. 11th தமிழுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நெடுவினா கொஸ்டின் உரைநடை செய்யுள் துணைப்பாடம் ஒன்று இருக்கு. வெறும் 5 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா? அந்த 5 கொஸ்டின்ல இருந்து 90% எக்ஸாமுக்கு வந்துடும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கேன். மோஸ்ட்டாக அதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் படிக்கலைன்னா மறக்காம இன்னைக்கே போய் படிச்சிருங்க. படிச்சிருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு ஃபயர் விட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெடுவினால செய்யுள். இந்த டாப் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை மறக்காம படிச்சிடணும். ஓகே, அதில் மதினா நகரம் அதிகமாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. இது சிறுவினா தான். ஓகேவா? இது சிறுவினா. ஸோ சிறுவினாவே எடுத்து இதுவும் சிறுவினா. இந்த 5மே சிறுவினா தான். சிறுவினாவோட கொஸ்டின் எடுத்து நீங்கள் நெடுவினா எழுதலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாமே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சிறுவினாவோடதுல இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நெடுவினால உரைநடை. ஓகேங்களா? நெடுவினா உரைநடை பொறுத்த வரைக்கும் கல்லும் கதை சொல்லும் இருக்குல்ல, இதுவும் சிதறிய கடிதங்களும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பௌத்த கல்வி சமண கல்வி இருக்கு தெரியுமா, இது 4 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ இதையும் மறக்காம பார்த்துருங்க. இது உரைநடைக்கு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 90% இதுவே வந்துடும். அடுத்தது துணைப்பாடம். துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர் வாடிவாசல் தான் மோஸ்டா கேட்டது. இது நிறைய பேர் சாய்ஸ் விடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்டாவது படிச்சுக்கணும். சிம்போனிய தமிழன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்களை பார்த்தா ஸ்டோரி தான். இது ரொம்ப ஈஸி. ஓகே, வாடிவாசல்ன்றது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி. ஓகே, ஒரு காலமாட யார் அடக்குறாங்கன்றது தான் ஸ்டோரி. ஓகேவா? அப்புறம் பாரதியார் எங்கெங்கெல்லாம் அந்த அவரோட இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் இதெல்லாம். யானை டாக்டர்ல ஒரு டாக்டர் ஒரு யானைக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருந்தது. புலம்பெயர்தல்ன்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை பற்றியும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்கன்றதை பற்றி தான் இது. என்னன்னா துணைப்பாடம் டக்குனு முடிச்சிட்டீங்க. இதுக்கான இந்த வீடியோ அப்படின்னா இதுக்கானது மட்டும் கிடையாது. இந்த வீடியோ துணைப்பாடம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எப்படி அட்டன் பண்ணக்கூடாதுன்றத சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு துணைப்பாடம், அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கொஸ்டினை ஒரு 5 லைன் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சப்ஹெட்டிங். ஓகேவா? ஒரு 4 லைன். ஒரு சப்ஹெட்டிங், ஒரு 4 லைன். இன்னொரு சப்ஹெட்டிங், ஒரு 4 லைன். இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? மொத்தமாக ஒரு 5 பேராகிராஃபில் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை இப்போ லாஸ்ட்ல 5 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல நீங்க இந்த மொத்த கொஸ்டின் எழுதணுமானா முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க வெறும் 2 பேராகிராஃப் எழுதுவீங்க. கரெக்டா? அந்த 2 பேராகிராஃப் எழுதுனா 5 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் தான் வரும். பட் இப்போ நான் சொல்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 மார்க் கொஸ்டின் இது. ஸோ 6 மார்க் கொஸ்டினுக்கு 4 மார்க் வரதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஹெட்டிங், ஒரு 4 லைன். இன்னொரு சப்ஹெட்டிங், இன்னொரு 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 4 லைன். மொத்தமாக இப்போ 5 பேராகிராஃப் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி எழுதுனீங்கன்னா இதை மொத்தத்தையும் சேர்த்து, ஓகேவா, நீங்கள் எழுதுறதுக்கு அந்த 5 மினிட்ஸ் ஆகும். நான் சொல்றது லாஸ்ட் 5 நிமிஷம் டைம் பத்தலாம். இல்லை, நான் டைம் பட்ட கரெக்டாக இருக்கும். இது எனக்கே நடந்திருக்குப்பா. நான் ரொம்ப தமிழ் நல்லா இருக்கிறதுனால எனக்கே டைம் பத்தாம போயிருக்கு. அதனால தான் நான் இப்போ அடுத்தடுத்த பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இந்த 5 மினிட்ஸ் எழுதினா இது 2 மட்டும் தான் முடிக்க முடியும். பட் நான் சொல்றதை கேட்குறீங்க அப்படின்னா இங்க பாருங்க. இந்த சப்ஹெட்டிங், இந்த சப்ஹெட்டிங்க்கு 2 லைன் எழுதணும். இந்த சப்ஹெட்டிங் அதுக்கு 2 லைன், இந்த சப்ஹெட்டிங் அதுக்கு 2 லைன், இந்த சப்ஹெட்டிங் அதுக்கு 2 லைன், இந்த சப்ஹெட்டிங் இதுக்கு 2 லைன் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதணும். பட் ஷார்ட்டானா எப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க, இந்த 4 லைனோட பேராகிராஃபோட மீனிங் மாறக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க இந்த ஊர்ல இருக்காங்க, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு சும்மா ரஃபா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பெருசா இருக்கும். இந்த அட்ரஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரையில மாட்டுத்தாவணியில இத்தனை நம்பர் வீட்டில் இத்தனை நம்பர் ஃப்ளோர்ல இந்த வீட்டான நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா மதுரையில இருக்கேன் சிம்பிளா முடிச்சிடணும். நான் சொல்ற மேட்ரு புரியுதா? அந்த கண்டென்ட் மாறக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாடிவாசல் கதையில பார்த்தீங்கன்னா அந்த வாடிவாசல் அந்த ஒன்னே எல்லாரும் சதுர போறானுங்க பாரு அப்படின்னு நல்லா பில்டப்லாம் இருக்கும். காலமாடுக்குன்னு தனியாக பில்டப்லாம் இருக்கும். பட் இப்போ டைம் பத்தல அப்படின்னு என்ன பண்ணணும்னா காளை மாடு வந்தது முடிச்சிடணும், ஒரு லைன்ல முடிச்சிடணும். புரியுதா? அப்படி பண்ணாதான் கதை மாறாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு மூவிக்கு போறீங்க, அந்த மூவிக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கலன்னா கதை புரியாது. அதே தான் நீங்கள் லாஸ்ட் 5 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் எழுதிட்டு போனீங்கன்னா கதை முடியாது, பாதி மார்க் கூட வராது. பட் நீங்க அந்த ஃபுல் கதையை பார்க்கணும். பட் உனக்கு டைம் இல்லை, அப்ப என்ன பண்ணலாம், நீங்க சாங் அப்போ வெளியே போயிட்டு வரலாம்,
சாங் அப்போ தூங்கிட்டு வரலாம். ஸோ நமக்கு சாங் இல்லைனாலும் அந்த கதை புரியும். சில மொக்க சீன் இருந்தாலும் அது தூங்கி எரிச்சு வரலாம். பட் அந்த கதையை நம்ம ஃபுல்லாக இருக்கிறோம் கரெக்டாக. ஸோ அதனால் அந்த கதை ஃபுல்லாக நமக்கு புரியும். சேம் லாஜிக் தான். 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் 5 நிமிஷத்தில் எல்லா சப்ஹெட்டிங்ஸுக்கும் ஒரு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக இருக்கும். சொல்லுவாங்க லாஸ்ட் 5 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ் வருவாங்க, அப்போ இதை யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வேறு என்ன பண்ண போகணும் அப்படின்னா, சப்ஹெட்டிங்ஸ் பயன்படுத்தணும். ஒன்று, குறிப்பு சட்டகம் பயன்படுத்தணுமான்னு தெரியாது. நீங்கள் 95க்கு மேலே எடுக்கணும், உங்களுக்கு 3 நெடுவினாவும் கம்பல்சரியாக தெரியும், எனக்கு யோசிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், எனக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர் தெரியும்னா குறிப்பு சட்டகம் போடுங்க. நான் ஓனாக தான் எழுத போகிறேன், எனக்கு வந்து குறிப்பு சட்டகம் அப்போ தேவை கிடையாது. எனக்கு யோசிச்சு தான் எழுதுவேன், எனக்கு டைம் பிரச்சனை இருக்குது, குறிப்பு சட்டகம் தேவை கிடையாது. நான் 85, 95 90 எடுத்தால் போதும், 90க்கு மேலே வேணாம் அப்படின்றவங்களுக்கு குறிப்பு சட்டகம் தேவை கிடையாது. ஸோ குறிப்பு சட்டகம் யாருக்கு தேவை? 95க்கு மேலே எடுக்கிறவங்க, ஃபுல் தரவில் இருக்கிறவங்க மட்டும் குறிப்பு சட்டகம் போடுங்க. 95 கம்மியாக இருக்கவங்க போடுறன்ற பேரில் அதை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அதனால் ஒரு கொஸ்டினை நீங்கள் விடுற மாதிரி ஆகக்கூடாது. குறிப்பு சட்டகத்துக்கு பெருசாக மார்க் கிடையாது. 95க்கு மேலே எடுக்கிறதுனால தான் குறிப்பு சட்டகம்லாம் தேவை இருக்குது, அப்படின்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? ஏன்னா எந்த ஒரு கீழேயுமே குறிப்பு சட்டகத்துக்கு மார்க்குன்றது அலாட் பண்ணதே கிடையாது. ஓகே, அதனால சரி, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், எக்ஸாம் ஹாலில் மறந்து போகுது, என்ன பண்ணுறது? எக்ஸாம் ஹாலில் மறந்து போகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாடிவாசல் படிச்சுட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, பாதி நின்றுச்சு. அப்படியே என்ன பண்ணுறீங்க, திருப்பிட்டு வேற ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க. சித்திரை கடிதங்கள் உனக்கு நல்லா திரும்பி வச்சுப்போம். சித்திரை கடிதங்கள் எழுதிக்கிட்டு வாடிவாசலில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ஏன் மறந்துருச்சு, ஏன் அந்த லைனுக்கு அப்புறம் என்ன வரும்ன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அடுத்துல எழுதிக்கிட்டே எழுதணும். அப்போ தான் டைமை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுண்ணா என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால், ஓகேவா, இப்போ உனக்கு எந்த வார்த்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துப்போம். இப்போது சிம்போனிய தமிழன் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு வச்சுப்போம். இல்லைனா இளையராஜா. இப்போ இது தப்பா அவனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதுன்னா இது 5 தடவை இப்படி எழுதிரு. 5 தடவை அப்படி என்ன பண்றேன்னா எழுதிரு. ஓகே, இதை எழுதி, ஓகேவா, இந்த எழுதுனதை என்ன பண்றீங்கன்னா 1க்கு 4 தடவை, ஓகேவா, நீங்களே என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இது கரெக்டாக இருக்கா, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் ஆகலை அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படி பார்த்துமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எழுதி பார்க்கறது தான் ஒரே வழி. இந்த மாதிரி ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க, ரஃப் பேஜில் எல்லா இதுலையும் எழுதுங்க. லைனா என்னென்ன வார்த்தைலாம் தெரியாது, 50 வார்த்தை தெரியலையா, 50 வார்த்தையுமே எழுதி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன வார்த்தை எழுதாங்க, இந்த ரா அதெல்லாம் பிரச்சனை வந்தால் பரவாயில்லப்பா. ஓகே, அதனால பெருசாக உங்களுக்கு மார்க் ட்ராப் ஆகாது. வேர்ட்ஸ் மாறக்கூடாது, மீனிங் மாறக்கூடாது. அதனால முக்கியமான வார்த்தைகள்லாம் எழுதி ஆகணும். கண்டென்ட்டில் முக்கியமான வார்த்தைகள்லாம் எழுதி ஆகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பேராகிராஃபு, டைமிங்கு, மறந்து போகிறது, இது எல்லாத்த பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நெடுவினா கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நெடுவினால துணைப்பாடம் இம்பார்ட்டன்ட், நெடுவினால உரைநடை இம்பார்ட்டன்ட், நெடுவினால செய்யுள் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி சிறுவினா வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து வரும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அடுத்து 11th நிறைய வீடியோ போட முடியும். 12th நிறைய வீடியோ போடுறீங்க, 11th ஏன்னா போட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக், கொஞ்சம் ஷேர் அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த சேனல் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சேனலில் தான் காமர்ஸ் குரூப், மேக்ஸ் குரூப், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே போடுறோம். நான் தமிழ் எல்லா சேனலும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? எங்கள் சேனல் மாதிரி எந்த சேனலும் எல்லாமேலாம் போடல. எல்லா சேனல்லையும் எதனா ஒன்று மிஸ் இருக்கும். அந்த மிஸ் ஆன எல்லாத்தையுமே நம்ம இந்த ரோ போடுறோம். அப்போது இந்த சேனல் நீங்கள் 12th படிக்கும்போது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போது நீங்கள் ப்ராப்பரான புத்திசாலி, எனக்கு நல்லா தெரியும். அப்போது கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் வந்து பேசுகிறதும் நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகி நம்ம எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் போடலாம். நிறைய பேர் கேட்குறாங்கன்னும் போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு 4 பேருக்கு ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணினா மட்டும் போதும்டா. வேறு எதுவுமே வேணாம். அவங்க நம்பி தான் நம்ம இவ்வளோ வீடியோ எடுக்கிறோம். நினச்சி பாருங்களேன், நம்ம நம்பி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ எடுக்கலாம். அவனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதும். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிடும்.
தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே போடுறேன். உங்களுக்கு வேற என்னென்ன வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் இதெல்லாம் வேணும்னு நான் வீடியோ எடுக்க முடியும். ஓகே.